கண்டு அவரது அருளை பெறுங்கள். பொதுவாக சனி பகவான் என்றாலே ஒரு பயமும், அவர் பிடியில் சிக்கினால் துன்பம் நிச்சயம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முருகப்பெருமானோ தைரியத்தின் மறு உருவம். அப்படிப்பட்ட இந்த இரண்டு தெய்வங்களும் எப்படி சந்தித்துக் கொண்டார்கள் வாருங்கள் பார்க்கலாம். ஒரு சமயம் சனி பகவான் தன் வழக்கமான சுற்றுப்பயணத்தில் இருந்தார். அப்போது தாரகாசுரனை அழிச்சு தேவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்கின முருகப்பெருமானின் வீரத்தையும் கருணையை பற்றி கேள்விப்பட்டார். முருகனை நேரில் சந்தித்து அவருடைய பலத்தை பரிசோதிக்க வேண்டும் என்று சனி பகவானுக்கு ஒரு ஆசை. முருகன் திருச்செந்தூரில் இருக்கும் பொழுது சனி பகவான் அவரை சந்திக்க வந்தார். சனி பகவானின் வருகையை அறிந்த முருகன் அவரை வரவேற்று, என்ன வேண்டும் சனீஸ்வர பகவானே என்று கேட்டார். சனி பகவான், நான் உங்களை என் பிடிக்குள் கொண்டு வர விரும்புகிறேன், அதுதான் என் கடமை என்றார். சனி பகவான் தன் முழு பலத்தோடு முருகனை பிடிக்க முயற்சி செய்தார். ஆனால் முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தையும் தவ வலிமையையும் ஒரு சேர பயன்படுத்தினார். சனியின் சக்தி முருகப்பெருமானின் முன்னால் ஒன்றுமில்லாமல் போனது. சனி பகவான் முருகனின் இந்த அளப்பரிய சக்தியை உணர்ந்து தன் தவறை மன்னிக்குமாறு வேண்டினார். நான் அறியாமல் உம்மை பரிசோதிக்க வந்தேன், என் கடமையை செய்ய வந்தாலும் சக்தியின் முன் நான் ஒன்றுமில்லை என்று பணிவுடன் கூறினார். சனி பகவான் முருகப்பெருமான் கருணையோடு, என்னை மட்டும் அல்ல, என்னை நாடி வரும் என் பக்தர்களுக்கும் நீங்கள் துன்பம் விளைவிக்க கூடாது, அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் என்று சனியை ஆசீர்வதித்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு சனி பகவான் முருக பக்தர்களுக்கு துன்பம் விளைவிப்பதில்லை என்று வாக்களித்ததாக ஐதீகம். அதனால்தான் முருகனை வணங்குபவர்களுக்கு சனி பகவானால் பெரிய தோஷங்கள் வருவதில்லை என்று நமது புராணங்களில் சொல்லப்படுகின்றது. ஆகவே முருகனை வணங்குங்கள், சனி பகவானின் அருளையும் பெறுங்கள். நன்றி.